கவனிங்க எல்லாரும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இருபடி சமன்பாடு. இப்போ இருபடி சமன்பாடை பொறுத்தவரையும் தரம் 9லிருந்து 10, 11 2 வருஷங்களும் கட்டாயம் இருபடி சமன்பாடு வரும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஓயிலை பொறுத்தவரையும் கட்டாய கேள்வியாக இருபடி சமன்பாடு இருக்குது. இருபடி சமன்பாடில் காரணிகளை தீர்க்கிற முறை, காரணிகளை தீர்த்து அதாவது இருபடி சமன்பாடை தீர்த்து உங்களோட ஃபைனல் ஆன்சர் அதாவது எக்ஸுக்குரிய விட இல்லாட்டி ஒரு எக்ஸை கொண்டுக்குரிய விடு அதாவது எக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்குரிய விடையை காண்ற மாதிரி தான் கேள்விகள் வரும் உங்களோட ஓஎல் எக்ஸாமுக்கு. அப்போ கவனிச்சு கொள்ளுங்க, இருபடி சமன்பாடுகளில் முக்கியமாக 3 முறையில் இருபடி சமன்பாடை தீர்க்கலாம். முதலாவது முறை என்னென்னு சொன்னால் காரணிப்படுத்தல் முறை. முதலாவது முறை காரணிப்படுத்தல் முறை. ரெண்டாவது முறை என்னென்னு சொன்னால் வர்க்க பூர்த்தியாக்கல் முறை. மூன்றாவது முறை ஒரு சமன்பாடை வச்சு கொண்டு செய்கிறது. அப்போ இருபடி சமன்பாடை பொறுத்தவரையும் 10 மார்க்ஸுக்கு உங்களோட ஓஎல் எக்ஸாமுக்கு பார்ட் 2ல வரும். பார்ட் 1ல அது ஒரு 2 புள்ளிக்கு அதாவது 200க்கு 2 புள்ளி, 200க்கு 10 மார்க்ஸ் செகண்ட் பார்ட், 200க்கு 2 புள்ளி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஆகவே இது ஒரு கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது இல்லாட்டி மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பயத்தை அது ஏற்படுத்தும். சரியா? ரைட். இப்போ பார்க்க போகிறோம் இருபடி சமன்பாடு. ஆகவே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால் இருபடி சமன்பாடில் காரணிப்படுத்தல் முறை மூலம் அப்படி தீர்க்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ரைட். கவனிங்க எல்லாரும். இருபடி சமன்பாட்டில் இருபடி சமன்பாடுகளில் முதலாவது காரணிப்படுத்தல் முறை மூலம் பார்க்க போறோம். காரணிப்படுத்தல். கவனிங்க எல்லாரும். இப்ப காரணிப்படுத்தல் முறை என்று சொல்றது என்னன்னு சொன்னால் காரணிகள் அதாவது கோவைகள பெருக்கமா எழுதப்பட்ட ஒரு இருபடி சமன்பாடு தரப்படும் போது அதை கோவைகள பெருக்கமாக எழுதி அதுல இருந்து எக்ஸுக்குரிய விடையை கண்டுபிடிக்கிறது. உதாரணமா பாருங்க என்னன்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6 சமன் 0. ஆகவே இங்கே எக்ஸின் படி 2ஆம் அடுக்கில் இருக்கு. அதாவது எக்ஸ் வர்க்கமாக இருக்கு. எக்ஸ் 2 இடத்துல இருக்கு. இப்போ சாதாரணமா ஒரு சமன்பாடு தரக்குள்ள 5x சமன் sin 5 சமன் 0 இருக்குன்றது அது உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு சாதாரணமா 5x sin 5 சமன் 0 தரக்குள்ள எக்ஸுக்கு விடையை காண சொன்னா என்ன செய்வீங்க நீங்க? எக்ஸ் சமன் இந்த 5 ஃபர்ஸ்டா கூட்டுறாங்க கழிக்கிற அஞ்சாங்கள என்ன செய்யும்? கூட்டுப்படும். அப்ப 5x சமன் 5. எக்ஸுக்கு விட கேட்டா 2 பக்கம் 5ஆல பிரிபடும். இல்லாட்டி இந்த இருக்கிற பெருக்கு பார்த்து 5 அங்கால போய் 5ஆல பிரிபடும். எக்ஸ் சமன் 1. இது எக்ஸ்ல படி 1 இருக்கு. அதாவது எக்ஸ் வர்க்கமா இல்லை. ஆனா இங்க வர்க்கமா இருக்கு. அதே போல 2 இடத்துல இடம் பெற்றிருக்கு. ஆகவே நம்ம காரணிப்படுத்தல் முறை மூலம் பார்க்க போனோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை இந்த இருக்கிற 6 அதாவது முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை தேவைன்னு நினைக்கிறேன். தேவைன்னு சொன்னா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல செய்ய வேண்டிய வேலை பேசிக்கான ஐடியா இந்த தொங்கல்ல வார் இலக்கம் அதாவது இந்த இறுதி உறுப்பு இதை சொல்றது எண்குணகம் என்று சொல்லி இவரை சொல்றது எண்குணகம் என்று சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்டா பாருங்க, முதலாவது இது எக்ஸ் வர்க்கம், இது எக்ஸ், இது 6. அதாவது இது வர்க்கத்துல இருக்கு. இது முதலாம் படியில இருக்கு. இது நம்பர் அதாவது படி இல்லை. இந்த எக்ஸோ வையோ எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு நம்பரா இருக்கு. அப்ப என்ன செய்யணும் சொன்னா முதலாவது செய்ய வேண்டிய வேலை இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் அதாவது குணகம் என்று சொல்றது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர். இதுக்கு முன்னுக்கு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம். பட் இங்க என்ன இருக்குன்னு சொன்னா 1 இருக்கு. என்ன சொன்னா இதுக்கு முன்னுக்கு என்ன காட்டப்பட்டிருக்கா? இல்ல. ஏதாவது காட்டப்படலன்னு சொன்னா இதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு அர்த்தம்? 1 இருக்குன்ற அர்த்தம். அப்ப இதுக்கு மேல 1 இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற குணகத்தை இந்த 6ஐயும் அப்படியே பெருக்கி எழுதப்படும். பெருக்கி எழுதுற ஒரு விஷயத்தை கவனிச்சு விடுங்க. நேரடியாக இந்த எக்ஸ் வர்க்கத்தையும் சேர்த்து அப்படி எழுதுங்க. உதாரணமா இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு சைட்ல எழுத போறோம். இந்த 6க்கு முன்னுக்கு என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. இதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. பிளஸும் பெருக்கப்பட்ட அவங்களுக்கு தெரியும் சமன்பாடுகள்ல ஒரு திசை கொண்ட எண்களை படிச்சிருப்பீங்க. பிளஸ்ஸையும் பெருக்குனீங்கன்னு சொன்னால் பிளஸ் தான் வரும். மைனஸையும் பெருக்குனீங்கன்னு சொன்னாலும் பிளஸ் தான் வரும். அதே மாதிரி பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனீங்கன்னு சொன்னால் மைனஸ் வரும். மைனஸையும் பிளஸ்ஸையும் பெருக்குனீங்கன்னு சொன்னால் மைனஸ் வரும். ஸோ இது 2 முக்கியமான விஷயம். அதாவது ஒரே குறிகள் பெருக்கப்பட்டால் நேர் உருவாகும். வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டால் மறை உருவாகும். ஒரே குறிகள் பெருக்கப்பட்டால் நேர் உருவாகும். வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டால் மறை உருவாகும். அப்ப இதுக்கு முன்னுக்கு ஒரு பிளஸ் இருக்கு, இதுக்கு முன்னுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. இதையும் தான் பெருக்க போறோம். இது 2 தான் பெருக்க போறோம். அப்ப இதுக்கு முன்னுக்கு ஒரு பிளஸ் இருக்கு, இதுக்கு முன்னுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. அப்போ ஒரே குறிகளை பெருக்கு நம்மளுக்கு வாரது பிளஸ். என்ன சொன்ன? இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அது வாரது பிளஸ். இங்க 6, இங்க 1. அப்ப 1 மாறை பெருக்கினா 6. அங்கால முன்னுக்கு ஒரு எக்ஸ் வர்க்கம் இருக்கு. 6x வர்க்கம். இது 2 பெருக்க 6x வர்க்கம் பெருக்கிட்டோம். பெருக்கிற வேலை முடிச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னால் 6க்குரிய காரணிகள் அதாவது காரணி என்று சொல்றது 6 எந்தெந்த இலக்கங்களை பெருக்கப்பட்டு உருவாகும். 6 என்று சொல்றது எந்தெந்த இலக்கங்கள் பெருக்கி உருவாகும். உதாரணமா
ஆறு பொறுத்த வரையும் ஓர் ஆறு 6 உருவாகும் என்ன வேற ஈர்முண்டு 6 உருவாகும் வேற என்ன உருவாகும் வேற ஒன்றும் இல்லை அதாவது திரும்ப 6 6 வரும் மூவி 2 6 வரும் அது திரும்ப அடிக்கலாம் தேவையில்லை அப்ப ஓர் ஆறு 6 ஈர்முண்டு 2 தான் இருக்கு அடுத்த விஷயம் பார்க்கணும் என்று சொன்னால் இந்த இரண்டு இலக்கங்களுக்கும் வந்து எந்த குறியை கொடுத்த இந்த பிளஸ் உருவாகும் உங்களுக்கு தெரியும் ஒரு பிளஸ் உருவாகணும் என்று சொன்னால் ரெண்டுமே மைனஸா இருக்கும் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும் ஒரு பிளஸ் உருவாகணும் என்று சொன்னால் ரெண்டுமே மைனஸா இருக்கும் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும் அப்ப காணிங்க ரெண்டுமே மைனஸா இருக்கும் என்று சொன்னால் இங்க ஒரு பிளஸ் உருவாயிருக்கு இல்லை ரெண்டுமே பிளஸ் இருக்கும் என்று சொன்னா இந்த பிளஸ் உருவாயிருக்கு ரைட் அப்ப ரெண்டு மைனஸ் வரலாம் இல்லை ரெண்டுமே பிளஸ் வரலாம் அது எதுன்னு சொல்லி தீர்மானிக்க காரணம் பார்ப்போம் இப்போ அடுத்த விஷயம் பார்க்கணும் இப்போ ரெண்டாவது விஷயம் முதலாவது பெருக்கிட்டோம் அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டு இலக்கங்களையும் கூட்டி பார்க்கணும் ரெண்டு இலக்கங்களையும் கூட்டி பார்க்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த நடுவுல வார இலக்கம் உருவாகும் கூட்டி பார்க்கும்போது நடுவுல வார இலக்கம் உருவாகும் அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 5 உருவாகிறது 5 சொல்லி யாரை கூட்டினா வரும் 2 3 கூட்டினா 5 வரும் 4 1 கூட்டினா 5 வரும் வேற என்ன வரும் வேற 1 4 கூட்டினா வரும் 2 3 கூட்டினா வரும் ரெண்டு தான் இருக்கு என்ன வேற 4 3 2 மாறி மாறி அவ்வளோதான் வேறு 5 சொல்லி சின்ன இலக்கம் தானே இலக்கு சுட்டிகள் வந்து குறைவாக இருக்கு ரைட் அப்போ இந்த பிளஸ் 5 உருவாகணும்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் 6 1 கூட்டினா வருமா வராது அதையும் கூட்டணும்னு சொல்றேன்னு சொன்னால் இங்க ஒரே குறி இருக்கு இந்த பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் ஒரே குறி என்ன செய்ய 2 1 சேரப்புல கூட்டுப்படும் அப்போ -1 -6 கூட்டினா -7 இங்க -7 இருக்கா இல்ல +1 +6 கூட்டினா +7 வருமா இல்ல +2 +3 கூட்டினா +5 வந்துச்சு -2 -3 கூட்டினா என்ன வரும் -5 வரும் அப்ப வருமா வராது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் +2 இந்த இருக்கிறது இவ்வளவு +2 அதே மாதிரி இந்த இருக்கிற இது இவ்வளவு +2 இந்த +3 சேர போகுது அதாவது x வர்க்கம் சக 2x சக 3x சக 6 போச்சு என்ன நடந்திருக்கு இந்த 5 இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்கு 2 3 கூட்டி எழுதிருக்கு கூட்டுப்பட்ட நடுவுல இருக்கிற வரணும் 2 பெருக்கப்பட்ட தொங்கல்ல இருக்கிற வரும் இப்ப இதை காரணிப்படுத்தப்படும் அப்ப ஈருறுப்பு கோவையில் அதாவது 2 உறுப்புகள் எடுத்து அதுகளுக்கு மட்டும் காரணிப்படுத்தப்படும் இப்ப கவனிங்க 2 உறுப்புகள் எடுத்து மட்டும் சொன்னால் இதுல வந்து உங்களுக்கு தெரியும் எதை பொதுவா எடுக்கலாம் இதுக்கு முன்னுக்கு 1 இருக்கு அடுத்து 2 இருக்கு அப்ப நம்பரை பொதுவா எடுக்கல பட் இதுல x வர்க்கம் இருக்கு இதுல x இருக்கு இப்ப என்னத்தை எடுக்கலாம் வழியில x வழியில எடுக்கலாம் அப்ப எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு x மிஞ்சும் அதாவது x வர்க்கத்துல x ஆல பிரிச்சால் x மிஞ்சும் இங்க 2x ல x ஆல பிரிச்சா 2 மிஞ்சும் அதே மாதிரி இந்த 3 இருக்கு 3 பொதுவா எடுக்கலாம் என்ன டக்குனு 3 எடுக்கணும்னு சொன்னால் இந்த 3x இந்த 2லயும் பொதுவா எடுக்கணும் அதே மாதிரி இந்த 2லயும் எடுக்கணும் இந்த 3x இங்க பிளஸ் 6 அப்ப 3x பிளஸ் 6ல 3 மட்டும் தான் எடுத்தீங்கன்னு சொன்னா x ஒன்று மிஞ்சும் அதே மாதிரி 6 3 பிரிச்சா 2 சமனா அது பூச்சி இப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துட்டு தானே ஒரே மாதிரி வரணும் வந்ததான அது சரியான காரணம் இல்லாட்டி அதுல காரணம் இல்ல நம்ம புல விட்டு கொண்டிருக்கோம் திரும்ப ரீசெக் பண்ணோம் ரைட் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா x + 2 x + 2 ரெண்டையும் சேர்த்து ஒரு காரணி எழுதணும் அதே மாதிரி இந்த x இந்த +3 இது ஒரு காரணி சமன் பூச்சி சரி விளங்கிட்டா x + 2 x + 3 விலங்கலாட்டி திரும்ப கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு எடுத்து பாருங்க விலங்கு உங்களுக்கு ஈஸியா சின்ன வேலை தானே இது மாதிரி பெரிய பெரிய கணக்குகள் இருக்கு இதை விட சரியா ரைட் அப்ப x + 2 x + 3 சமம் பூச்சி உங்களுக்கு தெரியும் 2 இலக்கங்கள் பெருக்கப்பட்டு உதாரணம் ஒரு 5 ஒரு 4 பெருக்கப்பட்டு 20 வருது என்று சொன்னால் இந்த 5 இந்த 20 இந்த 20 5 பிரிச்சா 4 வரும் அதே மாதிரி 20 4 பிரிச்சா 5 வரும் அப்ப 2 கோவைகள் பெருக்கப்பட்டு 0 வருது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அதாவது உதாரணம் 3 0 பெருக்கினா தான் 0 வரும் இல்லாட்டி 5 4 0 பெருக்கினா தான் 0 வரும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒன்று இவர் 0 இருந்திருக்கணும் இல்லாட்டி இவர் 0 இருந்திருக்கும் 2 கோவைகள் பெருக்கப்பட்டு 0 வருது என்ன அர்த்தம் ஒன்று இவர் 0 இருந்திருக்கணும் இந்த கோவை 0 இருந்திருக்கணும் இல்லாட்டி இவர் 0 வந்து அதாவது இல்லாட்டி என்ன அர்த்தம் இது அல்லது அது அப்ப x ஆக 2 ஆனது 0 இருக்கும் அல்லது x ஆக 3 ஆனது 0 இருக்கும் அப்ப x சமன் மறை 2 இருக்கும் அல்லது x சமன் மறை 3 இருக்கும் ஏன் இந்த சக 2 அங்கல போனா என்ன மாறும் சை 2 மாறும் இந்த சக 3 அங்கல போனா என்ன மாறும் சை 3 மாறும் இது ரெண்டும் இதுக்குரிய காரணிகளா இருக்கு அதாவது x குரிய பெருமானங்களாக இருக்கு விளங்குதா சின்ன விஷயம் இது இப்ப கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும் இருவடிச்சமன்பாடுகள முதலாவது விஷயம் காரணிப்படுத்தல் அவை தொடர்ந்து சம்பந்தமான பெரிய பெரிய கணக்கெல்லாம் இருக்கு உதாரணம் குணகங்கள் மாறி மாறி 2 3ல வாரது
இதில் மைனஸ் எல்லாம் வர மாதிரி கணக்குகள் பார்ப்போம் தொடர்ந்து. அவை தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ போய் பயனுள்ளதாக மாறும். அடுத்தது உங்களுக்கு இது சம்பந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் என்னோட கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த விஷயம் ஆன்லைன் கிளாஸும் போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் கமெண்டில் நான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி உங்களோட பேரை போட்டு மென்ஷன் பண்ணி தெளிவு பண்ணுங்க. நான் உடனே அதுக்குரிய நம்பர் தந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்குரிய குரூப்லேயும் ஆட் பண்ணுவேன். நீங்கள் உடனடியாக கிளாஸில் இணைஞ்சு கொள்ளலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ. என்ன விஷயம் பிள்ளைங்களாடியும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட ஆன்லைன் கிளாஸ்லாம் படிக்கணும் இல்லை, இதிலே நான் எல்லா விஷயம் போடுவேன். பட் இதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்னோட செல்ஃபாக கேட்டு படிக்கணும்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் என்ன கனெக்ட் பண்ணி படித்து கொடுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே.